ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ஹோட்டல்களில் கிடைக்கிற சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சி மைசூர் போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதை நீங்க வீட்டில் 20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்ற அளவுகளோட செய்யுங்க, இதே அளவுக்கு டேஸ்டா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்க மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு தான் நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தேவைக்கேற்ப உப்பு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தை கொரகொரப்பா அரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க நறுக்கி கூட சேர்க்கலாங்க. ஆனா இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிரா இருந்தா இன்னும் நல்லதா இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே கலந்து விட்டுருங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணுங்க. ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம செம்ம சாஃப்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த மாவை நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. கையில் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு நல்லா போண்டா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி அடிச்சு பிசையும் போது உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நாம இத ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. நீங்க 20 நிமிஷம்னு இல்லைங்க, 1 மணி நேரம் கூட இதை ஊற வச்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க உடனே செய்யணும் அப்படின்னா 20 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க. இதை நம்ம ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்க நல்லா செவந்துடுச்சு. இந்த தோலை நீங்க எடுத்துடலாங்க. இல்லை தோலோடையும் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் 2 பல் அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா 1 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா மைய இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா அரைச்சாச்சு. நீங்க தாளிக்கணும்னா கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமா கையால இந்த மாதிரி போடுங்க. சின்ன சின்னதாகவும் நீங்க போடலாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாகவும் போடலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு தாங்க இதை ஃப்ரை பண்ணணும். 1லேருந்து 2 நிமிஷம் எடுக்கோங்க இது ஃப்ரை ஆகுறதுக்கு. ஃபாஸ்ட்ல வச்சுட்டிங்கன்னா வெளியில மட்டும் நமக்கு கோல்டன் கலர்ல இருக்கும். உள்ள அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காது. 2 நிமிஷம் மிதமான சூட்லயே இதை வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த சமயத்துல நம்ம எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாம். எண்ணெயோடைய சலசலப்பும் கம்மியாகுங்க. அந்த சமயத்துல வெளியில எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டா சாஃப்டா ஸ்பஞ்சியா நம்ம ஹோட்டல்களில் கிடைக்கிற மைசூர் போண்டா நமக்கு வீட்லேயே ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.